ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சின்ன கருவாடில் எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சமாக தாங்க செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. நிறைய செய்யலைங்க. இது தம்பிக்கும் கொஞ்சம் 2 3 பேர் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து சும்மா பொரியல் மாதிரி சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதோட மெயின் வந்து சுடு சாப்பாட்டில் வச்சு பெனஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பழைய கஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாப்பாட்டுக்கும் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். என்ன சமையல் பண்ணாலும் கடுகு ஆட் பண்ணணுன்னா நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நம்ம செய்கிற சமையலுக்கே டேஸ்ட் கொடுக்குங்க. அது இல்லைன்னா ஒரு கசப்படித்த மாதிரி இருக்கும். இப்போது சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தான் கருவாடு சேர்க்குறேன். கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இதை வந்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கருவாடை உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. 2 3 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் மண் நிறையா இருக்கும். கல்லுப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இதை கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிடுங்க. மெயின் அதுதான். இதுக்கு நிறைய இந்த மணலாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ நான் சேர்த்தது சாம்பார் தூள். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக. காரத்துக்கு இதுக்கு அவ்வளோதாங்க. வேறு எதுவும் நிறைய போட்டுறாதீங்க. காரம் அதிகமாக போடாதீங்க. இதுவே சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். பெரிய கருவாடு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இது சும்மா லைட்டாக தண்ணி 1 டம்ளர் ஊற்றினாலே சீக்கிரமாக வெந்துடும் இது. கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இருந்ததுன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போடலன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சமாக இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வரணும்.
கருவாடு வெந்துருச்சுன்னா ஓகேங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. தேங்க்யூ. பாய் பாய்.